ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லெமன் சாதம், குக்கரில் தயிர் சாதமெல்லாம் பார்த்தோம். இப்போ குக்கரில் சாம்பார் சாதம் செய்வது எப்படின்னு பார்ப்போம். பொன்னி அரிசி 1 கப், அரைக்கால் படி. துவரம்பருப்பு அரை கப், அதாவது கால் படி. காய்கறிகள் கேரட் 1, அவரை 5, பீன்ஸ் 5, கத்திரிக்காய் 1. இன்னும் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 10, தக்காளி 1 பெரியது, சிறுசாக இருந்தால் 2, புளி ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு, மசால் 1 ஸ்பூன், நம்ம வீட்டில் எப்போயும் அரைக்கிறது 1 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இது கொத்தமல்லி விதையிலிருந்து நம்ம தனியாக அரைக்கணும். கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு அரை ஸ்பூன், உளுந்து அரை ஸ்பூன், வற்றல் 3, சீரகம் அரை ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், மிளகு 5, கருவேப்பிலை 5. இவற்றை தனியாக அரைக்க வேண்டும். கொத்தமல்லி விதையிலிருந்து எடுத்து தனியாக அரைக்கணும். தாளிக்க கடுகு உளுந்து 1 ஸ்பூன், கறிவேப்பிலை 10 இலை, வெங்காயம் 10. செய்முறை: முதலில் அரிசி பருப்பை கழுவி பின் குக்கரில் போட்டு 5½ கப் தண்ணீர் ஊற்றி அதில் காய்கறிகள், உப்பு, மசால் பொடி போட்டு குழைய வைக்க வேண்டும். பின் குக்கரை திறந்து தனியாக அரைத்த மசால் பொடியை போட்டு 2 நிமிடம் கிளறி பின் புளிக்கரைசலை ஊற்றி 2 நிமிடம் கிளறி இறக்கி பின் தாளித்து சோற்றில் ஊற்ற வேண்டும்.